மத்திய கிழக்கு போரால கேஸ் தட்டுப்பாடு, குறிப்பாக வணிக கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதனால உணவகங்கள் இயல்பாக இயங்க முடியாத சூழல் நாடு முழுக்க ஏற்பட்டிருக்கிறது. பெருநகரங்களில் சென்னையோ, பெங்களூரோ, மும்பையோ இதோடைய தாக்கத்தை இப்போலேருந்தே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓரிரு நாட்கள் மட்டுமே சிலிண்டர்கள் கையிருப்பு இருப்பதாக நிறுவனங்கள்லாம் சொல்லியிருக்க. வணிக கேஸ் சிலிண்டரோட கட்டுப்பாட்டை அதிகரித்திருக்கிறது அரசு. வீட்டு உபயோகத்துக்குத்தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் சென்னை போன்ற நகரங்களில் அத்தியாவசிய உணவு தேவைகளுக்கே ஹோட்டல்களை நம்பி இருக்கக்கூடிய சூழலில் இது ஒரு பெரிய சவாலாக நாடு முழுக்க எழுந்திருக்கிறது. இந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்கங்கள் முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அவங்க முதலமைச்சரை சந்தித்த பிறகு இது குறித்து அவங்க வைத்த கோரிக்கை என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க என்ன சொல்றாங்கிறத கேட்கலாம். நிச்சயமாக உணவகங்கள் மூடப்படும் சூழ்நிலையை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை தமிழக அரசும் மத்திய அரசும் எடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய கோரிக்கை சமர்ப்பித்திருக்கிறோம். ஏற்கனவே கேஸ் புக் பண்ணா அப்பவே அன்னைக்கே கொண்டு வந்து சப்ளை பண்ணுவாங்க. இப்ப கேஸ் புக் பண்ணா 2 நாள் 3 நாள் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எப்பவுமே கேஸ் 2 நாளைக்கு உரிய கேஸ் ஒவ்வொரு உணவகத்திலும் இருக்கும். அதுக்கு மேல உள்ளதை கட்டாயம் நாங்கள் டெலிவரி எடுத்து தான் உணவுகள் தயாரிக்க முடியும். அந்த வகையில் 2 நாட்களுக்கு 48 மணி நேரத்துக்கு பின்னர் தான் முழுமையான நிலைமை தெரிய வரும். எந்த வகையிலும் உணவகங்கள் மூடப்படாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பும் சென்னை ஓட்டல் சம்பந்தம் மிகவும் அழுத்தமாக மத்திய மாநில அரசுகளுக்கு கருத்தை வலியுறுத்தி வருகிறது. மத்திய அரசு பண்ணிருக்கு. ஆனால் மாநில அரசு எங்களை அதை இன்க்ளூட் பண்ணி அந்த இதுல கொண்டு வரணும். அதாவது உணவகங்களை எஸ்மா ஆக்ட் கீழே கொண்டு வந்துட்டா சப்ளை ரெகுலேட் பண்ணிருக்கோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல தங்கி வேலை செய்யறவங்க, இந்த ஹோட்டல் நம்பி சாப்பிடறவங்க அதிகமா இருப்பாங்க. மொத்தத்தில் உணவகங்கள் என்பது நான் ஏற்கனவே சொன்னதை போல கம்யூனிட்டி கிச்சன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்கின்ற சமுதாய சமையல் கூடங்கள் தான். சமுதாய சமையல் கூடம் என்று சொல்கின்ற பொழுது ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கான உணவை தயாரித்து விநியோகிக்கின்ற அந்த சேவை துறையிலே உணவகங்கள் இருக்கின்றன. ஆக சேவை சார்ந்த வணிகத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு இடையூறு என்று சொன்னால் ஒட்டுமொத்த பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதனால் மத்திய மாநில அரசுகள் விரைந்து இதில் கவனம் செலுத்தி உணவகங்கள் மூடப்படும் நிலையை தவிர்த்திட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சார், இப்போ மற்ற ஸ்டேட்டுடைய நிலைமை என்ன? தமிழ்நாட்டுக்கு தான் இது ஆரம்பிச்சிருக்கா? ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் இன்றையிலிருந்து உணவகங்கள் மூடப்படுவதாக செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நிலை தமிழகத்தில் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக முன்கூட்டியே மாண்புமிகு முதல்வர் அவர்களை இன்று சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறோம். இப்போ இந்த தட்டுப்பாடு ஏற்படுதுன்னதும் எல்லா கடைகள்லயும் அதிகமா வாங்கணும் தானே நினைப்பாங்க. அது பிரச்சனையா இருக்கா? எப்படி அதிகமாக வாங்கக்கூடிய சூழல் இருந்தாலும் வாங்கி அதை ஸ்டாக் செய்ய முடியாத நிலைமை அனைத்து உணவகங்களிலும் இருக்கிறது. ஏனென்றால் உணவகங்களிலே ஒட்டுமொத்தமாக சிலிண்டரை வாங்கி அடுக்கி வைக்க முடியாது, அந்த சூழல் இல்லை. சிறிய உணவகங்களில் எல்லாம் அன்றாடம் தினசரி வாங்கித்தான். பெரிய நிறுவனங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல சிலிண்டரை அங்கே ஸ்டாக் வைக்க முடியாது. அதுக்கு ஏதோ லிமிடேஷன் இருக்கா? அதுதான் கேக்குறேன். இல்ல, எவ்வளவு வேணாலும் முதல்ல வாங்கிக்கலாம்னு இருந்தப்ப இப்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க கிடைக்கலன்றது புரிஞ்சுக்கிறேன். ஆமா, ஆனா ஒரு கடைக்கு இவ்வளவுதான் பர்ச்சேஸ் பண்ண முடியுன்ற அந்த தட்டுப்பாடு அதெல்லாம் இன்னும் யாரும் சொல்லல. அந்த மாதிரி யாரும் சொல்லல. இல்ல, அப்படி சொன்னாதானே இது நிறைய பேர் பாதிக்கப்படாம. சப்ளை லேட் ஆகும்னு சொல்றாங்களே தவிர மற்றபடி இத்தனை சிலிண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. அந்த அவங்களுக்கு உண்டான தேவையை அவர்கள் பூர்த்தி செய்யறதுக்கான சப்ளை நிச்சயம் இருக்கும் என்று நம்புகிறோம். அந்த வகையில 48 மணி நேரம் கடந்தால்தான் உண்மையான நிலவரம் தெரியும். பிளாக் மார்க்கெட் எதுவும்? பிளாக் மார்க்கெட்லாம் இது வரைக்கும் இல்ல. வீட்டு சிலிண்டர் சில வணிக கடைகளில் வீட்டு சிலிண்டர் பெரும்பாலும் நீங்க சொல்றது 99.9% நல்ல ஹோட்டல்கள்ல யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில இந்த தெருவோர கடைகள், டீ கடைகள், இது மாதிரி இடங்கள்ல வேணா ஏதாவது தெருவோர கடைகளை தான் பெரும்பாலும் இந்த மாதிரி வீட்டு சிலிண்டர் பயன்படுத்தும் நடைமுறை இருக்கிறத தவிர உணவகங்கள் இல்லை. விலைகளை அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்குது. சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு. ஏற்கனவே சிலிண்டர் 150 ரூபாய் இந்த 2 நாள்ல விலை ஏற்றிருக்கிறாங்க. காரணம் தட்டுப்பாடு மட்டுமல்ல, உலகளாவிய அந்த போர் பதட்டம் காரணமாக ஷார்ட் சப்ளை என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய மாநில தலைவர் விக்ரம் ராஜா நேற்று சொன்னதை போல ட்ரம்ப் அவர்களின் நடவடிக்கை காரணமாகத்தான் இந்த பதற்றமே ஒட்டுமொத்தமாக. இல்ல, ஃபுட்டோட ரேட்ல இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போ இல்ல, ஃபுட்டோட ரேட்லாம் இதனால அதாவது ஒரு வருஷத்துல எப்பவோ ஒரு முறை தான் இந்த விலைவாசி ஏற்றங்கள் இருக்குமே தவிர நினைச்சபடி இன்னைக்கு ஏற்றி நாளைக்கு விற்க முடியாது. அந்த நிலைமை உணவகங்கள் எப்பொழுதுமே இல்லை. இப்போதைக்கு ஆனா அந்த முடிவு இல்லை. இல்லை 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 இல்லை.
ஓகே ஓகே. சிஎம் பாத்தீங்களா என்ன சொன்னாங்க? அதான் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா உறுதியளிச்சிருக்கோம். அதுக்காக தான் இன்னைக்கு கேஸ் எவ்வளவு இருப்பு இருக்கு, கம்பெனிகளில் எவ்வளவு இருப்பு இருக்குன்றது இன்னைக்கு மாலைக்குள்ள அரசினுடைய கோரிக்கை தீர்வு காணப்படும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறோம். இந்த ஆயில் நிறுவனங்கள்லாம் வந்து அந்த மாதிரி பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி அறிக்கை விடுறாங்க இல்லையா, அது எப்படி? ஆயில் நிறுவனங்கள்ல அது ஜெனரலா விடுற அறிக்கை தான். உண்மையிலே உலகளாவே தட்டுப்பாடு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அன்றாட தினசரி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. காரணம் அந்த ஹோர்மஸ் கால்வாய் என்கின்ற நீரிணை அந்த ஈரான் கண்ட்ரோல்ல இருக்கு. அதை திறந்தாதான் எல்லாமே கேஸோ பெட்ரோலோ எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரம்ப் சொல்றது போல இந்த 2-3 நாள் போர் முடிஞ்சிட்டா எல்லாமே சரியாயிடும்னு நம்பிக்கிறோம். ஹோட்டல் இப்போ இன்னைக்கு செயல்படுதா? நாளைக்கு இன்னைக்கெல்லாம் செயல்படுது. அதான் 48 மணி நேரம் கழித்து தான் உண்மை நிலவரம் தெரிய வரும். ஓகே ஓகே. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.